இந்த உலகில் மாறாத ஒரே விஷயம் மாற்றம் மட்டுமே. நம் காலத்தில் ஏற்படும் மாற்றங்களை மட்டுமே நாம் காண முடியும். ஆனால் கடந்த காலத்தில் நடந்தது அல்லது எதிர்காலத்தில் நடப்பது என்ன என்று பார்க்க முடியாது. ஆனால் ஒரு நாளில் விஞ்ஞானிகள் கால பயண இயந்திரம் ஒன்றை கண்டுபிடித்தால் நீங்கள் அதை பயன்படுத்தி என்ன செய்வீர்கள்? நான் முதலில் 14 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் சென்று பிரபஞ்சத்தின் ஆரம்ப கதையை கண்டறிய முயல்கிறேன். நீங்களும் என்னுடன் பயணிக்க விரும்பினால் இந்த வீடியோவை தொடருங்கள். 1400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் இப்போது காணும் பிரபஞ்சம் வெறுமையானதாக இருந்தது. ஆம், வெறுமை. ஆனால் சிறிது முன்னோக்கிச் சென்றால் புகையால் நிரம்பிய ஒரு சிறிய பந்தை கண்டுபிடிக்கலாம். அந்த சிறிய பந்து ஒருவேளை வெடித்ததாலேயே இன்று உள்ள பிரபஞ்சம் உருவானது. அந்த வெடிப்பை பிக் பேங் என்று அழைக்கின்றோம். பிக் பேங் பிறகு விண்மீன் திரள்கள், நமது அண்டம் மற்றும் சூரிய மண்டலம் படிப்படியாக உருவாகின. பூமி தனது ஆரம்ப கட்டத்திலேயே ஈரமயமான நிலையில் இருந்தது. இதனால் நீரின் ஆவியால் சூழல் உருவாகி மழை தொடர்ச்சியாக பெய்தது. அதன் மூலம் பூமியின் மேற்பரப்பு நீரால் நிரம்பியது. இந்த நீர்நிலைகளிலிருந்து உயிரின் முதல் அடிப்படையான அம்சமான ஒற்றை செல்கள் தோன்றின. ஒற்றை செல்கள் ஒன்றாக இணைந்து பல செல்களாக மாறின. அதனால் மீன்கள் உருவானது. மீன்கள் நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடிய உயிரினங்களாக மாறின. இவ்வாறு பரிணாம வளர்ச்சி நடைபெற்று அந்த உயிரினங்கள் குரங்குகளாக மாறின. குரங்குகளின் பரிணாம வளர்ச்சி அடுத்த கட்டத்தில் மனிதனை உருவாக்கியது. இது சுயநல மரபணுக்களை செல்ஃபிஷ் ஜீன்ஸ் கொண்ட மனிதர்களின் துவக்கமாகும். இயற்கையாகவும் காரணங்களால் ஏற்படவும் மாற்றங்கள் நிகழ்கின்றன. அந்த மாற்றங்கள் உயிர்களின் வளர்ச்சிக்கும் பிரபஞ்சத்தின் பரிணாமத்திற்கும் அடிப்படையாகும். இந்த வளர்ச்சிகள் அனைத்தும் இயற்கை தேர்வு எனப்படும் ஒரு செயல்முறையின் மூலம் நிகழ்ந்தன. இதன் பொருள் என்னவென்றால், உலகில் யார் வலிமையானவர்கள் என்பது முக்கியமல்ல. அதேபோல் யார் புத்திசாலி என்பதும் முக்கியமல்ல. முக்கியம் என்னவென்றால், அனைத்து இயற்கை சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளவும் அவற்றை கடந்து செல்லவும் யார் திறமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதே. ஆங்கிலத்தில் இதை சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டெஸ்ட் என அழைக்கிறார்கள். இயற்கையின் தடைகளை தாண்டி அல்லது அவற்றுக்கு ஏற்ப தகவமைத்து வளர்வதே இயற்கை தேர்வு. இந்த செயல் பரிணாம வளர்ச்சிக்கு சவாலாக இருந்தாலும் மனிதர்கள் முன்னேறத் தொடங்கினார்கள். இந்த பரிணாம வளர்ச்சியின் மூலம் நம்முடைய முன்னோர்கள் ஹோமோ எரக்டஸ் ஆனார்கள். இந்த ஹோமோ எரக்டஸ் மில்லியன் கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தனர். பின்னர் அவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து யூரேசியாவிற்கு உணவு தேவை மற்றும் பரந்த வாழ்விடம் தேடி பயணிக்கத் தொடங்கினர். பல லட்சம் ஆண்டுகளுக்குப் பிறகு இயற்கை பேரழிவுகள் பல உயிர்களை அழித்தன. அதன் காரணமாக சில மக்கள் புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனார்கள். இவர்கள் நியாண்டர்தால்கள் மற்றும் டெனிசோவன்கள். அவர்கள் பாலைவன சூழலில் வாழ்ந்ததால் அவர்களின் உடல்கள் அதற்கேற்ப மாறியது. பிறகு மற்றொரு பரிணாமத்தின் மூலம் ஹோமோ சேபியன்ஸ் தோன்றினர். எனவே மனிதர்கள் நேரடியாக குரங்குகளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல. இன்று மனிதர்களின் முன்னோர்கள் தொடர்பாக 2 கோட்பாடுகள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, இனக்கலப்பு, அதாவது நாங்கள் அவர்களுடன் ஒன்றிணைந்துள்ளோம். இரண்டாம் நீட்சியானது, அதாவது அவர்கள் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் உண்மையில் இவை இரண்டும் நடந்திருக்கின்றன. சமீப கால ஆராய்ச்சிகளின்படி நியாண்டர்தால்கள் மற்றும் டெனிசோவன்களின் ஜீன்கள் நமது DNA-வில் 4 முதல் 7% வரை காணப்படுகின்றன. சீனர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள் இதை உறுதிப்படுத்தியுள்ளனர். இதை மனித பரிணாமம் என அழைக்கிறார்கள். வலிமையிலும் வேகத்திலும் நம்மை விட பல விலங்குகள் உலகில் உள்ளன. ஆனால் மூளையின் திறமையால் மனிதர்கள் உணவுச் சங்கிலியில் மேலே எழுந்தனர். மனிதர்கள் மூளையை அதிகம் பயன்படுத்த ஆரம்பித்ததுடன் அதனை பல துறைகளில் இணைத்து செயல்படத் தொடங்கினர். அதே முறையை பயன்படுத்தி ஹோமோ சேப்பியன்கள் பல வகையான ஆயுதங்களை உருவாக்க முடிந்தது. உலகின் சக்தி வாய்ந்த விலங்குகள் கூட ஹோமோ சேப்பியன்களுக்கு எதிராக நிற்க முடியவில்லை. ஆனால் 4 நாட்களுக்கு பின்னர் உணவை நீண்ட நாட்கள் சேமிக்க முடியாததுதான்
அவர்களின் முக்கிய பிரச்சனையாக இருந்தது. ஏனெனில் அவர்கள் சாப்பிட்ட உணவு சில நாட்களிலேயே கெட்டுப்போய்விடும். இதனால் உணவுக்காக தொடர்ந்து புதிய இடங்களுக்கு பயணம் செய்ய வேண்டிய நிலை உருவானது. இந்த இரண்டு முக்கிய பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அவர்கள் கையாண்ட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு விவசாயமாகும். இந்த வரலாற்று பகுதியை ஹோமோ சேப்பியன்களின் எழுச்சி என்று அழைக்கலாம். சிம்பன்சி குரங்குகளால் 50 குரங்குகளுக்கு மேல் ஒன்றிணைக்க முடியாது. ஆனால் ஹோமோ சேப்பியன்ஸ் 150க்கும் மேற்பட்டவர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டார்கள். ஆனால் உணவை சேமிக்கவும் சமூக அமைப்பை உறுதிப்படுத்தவும் விவசாயம் மட்டும் போதவில்லை. விவசாயத்துக்கு தேவையான வேலைக்கு 150 பேர் மட்டுமில்லாமல் மேலும் பலர் தேவைப்பட்டார்கள். இந்த கடினமான சூழ்நிலையை சமாளிக்க ஹோமோ சேப்பியன்கள் கதைகள் சொல்லத் தொடங்கினர். இவர்களுக்கிடையில் தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் குழுக்களை வலுப்படுத்தவும் இது முக்கியமான பங்காற்றியது. விவசாயத்தை தேர்ந்தெடுத்ததற்காக அவர்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டியிருந்தது. ஏனெனில் ஒரு வேட்டைக்காரன் ஒரு நாளுக்கு சில மணி நேரம் உழைத்தால் போதும். ஆனால் விவசாயிகள் இயற்கையின் விதிகளையும் காலநிலையையும் மதித்து கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதோடு அடுத்த ஆண்டு பயிர்கள் எப்படி இருக்கும், மழை சரியாக பெய்யுமா போன்ற பல கேள்விகள் அவர்களை அலற வைத்தன. இவ்வாறு கவலைகளின் உச்சியில் இருக்கும் மனிதன் விடுபட ஒரு பெரிய கண்டுபிடிப்பை செய்தான். கடவுள் பற்றிய கதைகள் மனிதர்களுக்கு ஆறுதல் அளித்தன. இந்த கதைகள் சமூக அமைப்புகளை உருவாக்க உதவின. இந்த கதைகளின் அடிப்படையில் பணம், செல்வம் மற்றும் இராஜாங்கம் போன்ற புதிய அமைப்புகள் உருவானன. அதன் பிறகு சிலர் சட்டங்களை உருவாக்கத் தொடங்கினர். அந்த சட்டங்களில் மேலதிகாரிகளுக்கு ஒரு சட்டம், சாதாரண மக்களுக்கு ஒரு சட்டம் என்ற பாகுபாடுகளும் இருந்தன. இதன் மூலம் கிராமங்கள் உருவாகின. அதே நேரத்தில் நகரங்களும் வளரத் தொடங்கின. இன்றைய காலத்தில் டாரண்டினோ, கிறிஸ்டோபர் நோலன் போன்ற சிறந்த கதை சொல்லிகள் இருக்கிறார்கள். ஆனால் என் கருத்துப்படி நம் முன்னோர்கள் அவர்களை விட சிறந்த கதை சொல்லிகள். ஏன் தெரியுமா? ஏனெனில் நாம் இன்று இவ்வாறு வாழ்வது அவர்கள் கூறிய கதைகளின் விளைவாகவே உள்ளது. சிறப்பு சார்பியல் கோட்பாட்டின்படி நிறையும் ஆற்றல் மற்றும் ஸ்பூல்கள் என்பது ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. இவை ஒரே பொருளின் முற்றிலும் மாறுபட்ட வெளிப்பாடுகளாகும். இதனை உண்மையாக்கும் அத்தாட்சிகள், பகுதியளவு புதைப்படிவ அத்தாட்சிகள் மற்றும் நவீன உயிரினங்களைப் பற்றிய ஒப்பீடுகள், அவற்றின் எலும்புகள், உறுப்புகள் மற்றும் மூலக்கூறுகளின் கட்டமைப்புகள் ஆகியவை விஞ்ஞான சான்றுகளாக செயல்படுகின்றன. இந்த செயற்பாடுகளை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கான அடிப்படைகள் என்று கருதலாம். 440 கோடி வருடங்களின் வரலாறு இவ்வளவு சுருக்கமாக முடிவடையும் என்று நினைப்பவர்கள், உங்களுக்காக நான் கூறிய ஒவ்வொரு அத்தியாயமும் இன்னும் முடிவடையவில்லை. இது ஒரு தொடர்ச்சியான பயணமாகும். இதை தொடர்ந்து காண நீங்கள் ஆர்வத்துடன் இருக்க வேண்டும். ஏனெனில் நீங்களும் இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவது அவசியம்.